ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அது என்னென்னா கொண்டக்கடலை சாலட். கொண்டக்கடலையை வச்சு ஒரு டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான சாலட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை சாலட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பெரிய பவுலில் ஒரே ஒரு கப் வேக வச்ச கொண்டக்கடலை நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் விருப்பம்தான். இதுக்கு பதிலாக கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிறு அப்படின்னு உங்கள் விருப்பத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நாம் ஒரு 1/4 கப் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒருவேளை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக இடித்த மிளகுத்தூள், அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக பிளாக் சால்ட் இல்லைன்னா சாதாரண சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்குன்றதுக்காக நான் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் காரா பூந்தி சேர்த்துருக்கேன். காரா பூந்தி சேர்த்து கொடுத்திங்கன்னா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்து பாருங்கள். அவ்வளவுதாங்க, ஒரு ஹெல்த்தியான சாலட் 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.